ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். தேவஜனமே, கடந்த 8 மாதம் வரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கலாம். பல சூழ்நிலைகள் பயமுறுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த 8 மாதமும் கர்த்தர் தாமே நம்ம கூட இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம நிர்மூலமாகி இருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஜீவனோட இருக்கிறதும் நிற்கிறதும் நிர்மூலமாகாதும் தேவன் நமக்கு கொடுத்த கிருபை. இந்த 8 மாதங்கள் நடத்தின அதே தேவன் இந்த 9வது மாதத்திலும் அவருடைய காருண்யம் நம்மளை நிச்சயமாகவே நடத்தும். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை நிலைக்க பண்ணி அவர் உனக்கு செவி கொடுத்தார். தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் பல சூழ்நிலைகள் உங்களை அலக்கழிச்சிருக்கலாம். வேலையில் நிலைக்க முடியுமா, தொழிலில் நிலைக்க முடியுமா, வியாபாரத்தில் நிலைக்க முடியுமான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் பயந்துருக்கலாம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை நிலைக்க பண்ணுவார், அவர் உனக்கு செவி கொடுத்தார். சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம் இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். எகிப்து தேசத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் அடிமைகளாக இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்க கண்ணீரை பார்த்த தேவன், அவங்க கூக்குரலை கேட்ட தேவன் ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினால அவர்களை மோசே அப்படிங்கிற ரட்சகனை வைத்து விடுவித்து வல்லமையா கானான் தேசத்தை 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களை முறியடித்து கானான் தேசத்தை கொடுத்தார். கர்த்தர் அவங்களுக்கு வாக்கு பண்ணினார், நான் பரிசுத்தர், உங்கள் நடுவில் பரிசுத்தரா இருப்பேன், அதனால் நீங்களும் பரிசுத்தராக இருக்கணும்னு சொல்லி உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன், என்னுடைய நாமம் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நடக்க வேண்டிய சட்டதிட்டங்களை தேவன் கொடுத்தார். இப்போ எப்படி ஒரு தேசத்துக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்குதோ அதே போல் ஆண்டவருடைய பிள்ளைகளும் இப்படித்தான் வாழணுங்கிற சட்டத்திட்டத்தை தேவன் எழுதி கொடுத்தார். அவருடைய கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களை கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ ஆண்டவர் எதையெல்லாம் செய்ய வேண்டான்னு சொன்னாங்களோ முழுமையாக ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அதனால் தேவன் அவர்களை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட சத்துருக்கள் அவர்களை கொள்ளையடித்து கொண்டு போனாங்க. தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்க 12 கோத்திரங்களும் சிதறடிக்கப்பட்டார்கள். நேபுகாத்நேச்சாரோட கையில் தேவன் எருசலேமை ஒப்பு கொடுக்கிறார். எருசலேமுக்கு மகிமையாக இருந்த தேவனுடைய ஆலயம் இடிக்கப்படுது. எருசலேம் தரைமட்டமாக மாற்றப்படுது. இஸ்ரவேல் 12 கோத்திரங்களும் சிறைப்பட்டு போகிறாங்க. தேவஜனமே, கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் அவர்களை மறுபடியும் நினைவு கூர்ந்து கோரேஸ் அப்படிங்கிற ராஜாவோட இருதயத்தில் பேசி, பொதுவாக ஒரு தேசத்தை பிடிச்சு அடிமையாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு எளிதாக அந்த அடிமைகளை விடுதலையாக்கிட மாட்டாங்க. ஆனால் கோரேஸ் மன்னங்கிட்ட கர்த்தர் பேசி கோரேஸுடைய உத்தரவுனால இஸ்ரவேல் ஜனங்க யூதர்கள் அங்கே இருந்து புறப்பட்டு மீண்டும் எருசலேம் தேசத்தை சுதந்திரிக்கும்படி வருகிறார்கள். அந்த இடத்துல தேவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறாங்க. அந்த ஜனங்கள் மறுபடியும் கர்த்தரோட எப்படி வாழணும்னு தெரியல. அந்த இடத்துல மறுபடியும் தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க. நெகேமியா, எஸ்ரா, செருபாபேல், ஆகாய், சகரியா, அநேகம் தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க. எழும்பி அவர்களை கர்த்தருக்கு நேராக நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும் பொழுது அவர்கள் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறாங்க. தேவஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுனால பல சாபங்கள் நமக்கு வருது. பிசாசனவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறதுனால ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளேயும் கர்த்தருடைய வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ளேயும் நிலைத்திருக்கும் பொழுது பிசாசானவனால அவன் மேலே ஆளுகை செய்ய முடியாது. யோவானின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வேதாகமத்தில் 221 ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் எல்லாருடைய ஜெபங்களும் கேட்கப்பட்டதானா? இல்லை. யார் வேத வசனத்தின்படி நடந்தாங்களோ அவங்களுடைய ஜெபங்கள் தான் கேட்கப்பட்டது.
அதே போல கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் எப்படி ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணினாரோ புதிய ஏற்பாட்டிலையும் இந்த உடன்படிக்கை குறித்து நம்ம வாசிக்க முடியும். மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லிய இந்த வசனத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அடுத்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், பெருமழை வந்தாலும் வெள்ளமே வந்தாலும் புயல் அடித்தாலும் காற்றடித்தாலும் அந்த வீடு அசையாது, ஏன்னா அது கன்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கு. தேவச்சனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களை நம்ம போராடி மேற்கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமே கொடுக்கிறார். இந்த வார்த்தையின்படி செய்கிறவன் எவனோ இந்த உலகத்தில் எந்த போராட்டம் வந்தாலும் அது அவனை அசைக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்க அந்நியர்கள்னால நேபுகாத் நேச்சார்னால சிறைப்பிடிக்கப்பட்டு போகிறாங்க. 70 ஆண்டுகளுக்கு பிறகு வர்றாங்க. வந்து தேவனோடு கூட உடன்படிக்கை செய்யும் பொழுது அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள் நம்ம பார்க்க போகிறோம். நெகேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எழுந்திருந்து தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது ஒரு ஜாமம் மட்டும் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. பின்பு ஒரு ஜாமம் மட்டும் அவர்கள் பாவ அறிக்கை பண்ணி தங்கள் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்க மறுபடியும் எருசலேமுக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அந்த ஜனங்க மறுபடியும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது அவங்க எப்படி ஜெபிச்சாங்களாம், ஒரு ஜாமம் மட்டும் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறாங்க. அதற்கு பிறகு ஒரு ஜாமம் மட்டும் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஜாமம் அப்படிங்கிறது 4 மணி நேரத்தை குறிக்கிறதா இருக்கு. அப்ப 4 மணி நேரம் வேத வசனத்தை வாசிச்சிருக்கிறாங்க, 4 மணி நேரம் பாவ அறிக்கை கேட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு நம்ம 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 1/2 மணி நேரம் வேதத்தை நம்ம தியானிக்கணும், 1/2 மணி நேரம் ஜெபிக்கணும். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக ஜெபிக்கிறாங்க. வேதத்தை கேட்கறதுக்கோ தியானிக்கிறதுக்கோ செவி கொடுக்கறதற்கோ அதன்படி நடக்கிறக்கோ செவி சாய்க்கிறதில்ல. தேவஜனமே, சங்கீதம் 1 பகுதியில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். தேவஜனமே, இந்த இஸ்ரவேல் ஜனங்க 4 மணி நேரம் நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறாங்க, 4 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட பாவரிக்கை கேட்டு ஜெபிக்கிறாங்க. இப்படி ஜெபிச்ச உடனே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானது. அந்த சபையை குறித்து அவர்கள் கொடுக்கிற சாட்சி என்ன? நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதியிருக்கிறதாக காணப்பட்டது. அவர்கள் சபையை குறித்து எப்படி சொல்றாங்க? எங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமா மாத்தின சபை. தேவச்சனமே, இன்னைக்கு வேதத்தை நீங்க வாசிக்கும் பொழுது தியானிக்கும் பொழுது அந்த வசனத்துல ஜீவனும் வல்லமையும் இருக்கிறதுனால நீங்க வாசிக்க நம்மகிட்ட இருக்கிற குறைய அது சுட்டி காட்டும். நம்ம எந்த இடத்துல தவறோம், எந்த காரியத்தை சரிப்படுத்தணும், அல்லது நம்ம பொருத்தனை செய்திருக்கிறோமா, நம்ம எப்படி ஜெபிக்கணும், இந்த வேத வசனம் நம்மளுடைய குறைகளை சுட்டி காட்டும். அதற்கு மேலே அவருடைய அற்புதங்களை அடையாளங்களை வாசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படியே கர்த்தர் செய்வாருங்கிற விசுவாசத்தை கொண்டு வரும். இந்த வசனம் கர்த்தரே எழுதியிருக்கிறபடியினால, இதில் ஆவியும் ஜீவனும் இருக்கிறபடியினால நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், ஆண்டவற்றை எப்படி ஒப்புரவாகணும், தேவனுடைய வாஞ்சையை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை உங்கள் இருதயத்தில் வைக்கிறதுனால நீங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற விதமாக, நீங்கள் கர்த்தருக்கு ஏற்ற விதமாக ஜெபிப்பீங்க. நிச்சயமாகவே இன்னைக்கு நம்ம பார்த்த பிரகாரம், ஒருவன் எனிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படுங்கிற வாக்குத்தத்தின் பிரகாரம் நிச்சயமாகவே நீங்கள் எந்த இடத்துல நான் விழுந்துருவனா, நான் நிற்க முடியுமா,
எனக்கு பலன் இருக்குதா, என்னால் செய்ய முடியுமான்னு சொல்லி கலங்கி இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம், அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வந்து அந்த முழு எருசலேமையும் கொடுத்தது மாத்திரமல்ல, தேவன் அவர்களுடைய கொஞ்சம் பலனை வைத்து மறுபடியும் எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டது. எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டுச்சு. தேவன் மறுபடியும் அவர்களை பலுகி பெருகும்படி கிருபை கொடுத்தது போல நீங்கள் எங்கே எல்லாம் தடுமாறினீங்களோ, என்னால் முடியாதுன்னு நினைச்சிங்களோ, கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களிடத்துல பேசுகிறார். மறுபடியும் உங்களுடைய நிலையில அவர் நிறுத்துவார். உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்டார். நம்ம ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கடந்த 8 மாதங்கள் வரை எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தடுமாற்றம், எத்தனையோ போராட்டம். எங்களால் நிற்க முடியுமா, இந்த பிரச்சனையை எங்களால் கடக்க முடியுமா? ஆனால் நீங்கள் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனைகளை நாங்கள் தாண்டி வந்திருக்க முடியாதுப்பா. நீங்கள் எப்படி தகப்பனே, உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோமே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பேசும்போது ஒரு தகப்பனை போல நான் சுமந்து வந்தேன். அதே போலப்பா, ஒரு தகப்பனை போல் எங்களை சுமந்து வந்ததுனால இந்த பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம்ப்பா. எங்கள் சுய பலனில் இந்த பிரச்சனைகளை நாங்கள் கடக்கல. இன்னைக்கு இந்த தேவ செய்தியை பார்க்குற ஜனங்க, இந்த மாதத்தில் எனக்கு ஒரு வேலையில் உயர்வு கிடைக்குமா, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்குமா, எதிர்காலத்தில் எனக்கு எதிர்பார்த்துருக்கிற ஆசீர்வாதம் வருமா, திருமண தடையில் இருக்கலாம், குழந்தைக்காக காத்திருக்கலாம், என்ன தேவைக்காக இருந்தாலும் கர்த்தரப்பா நிச்சயமாகவே அந்த தேவைகளை சந்திக்க நீங்கள் அப்பா நான் செவி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. பிள்ளைகளை அப்பா நீங்கள் நிலைக்க பண்ணுங்க. அவங்க ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களும் கேட்டு நீங்கள் செவி கொடுத்து இந்த மாதத்தில் பிள்ளைகள் பலுகி பெருகி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, இந்த மாதத்தில் ஆண்டவர் நிச்சயமாகவே நிலைக்க பண்ணுவார். உங்கள் ஜெபத்தை, உங்கள் விண்ணப்பத்துக்கு அவர் நிச்சயமாகவே பதில் கொடுப்பார். ஆமென். God bless you.